தொடங்கியது இந்தியா பாகிஸ்தான் போர். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற பெயரிலே 9 தீவிரவாத முகாம்களை தாக்கியது. பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கின்ற காஷ்மீர், இந்த 2 பகுதிகளிலுமாக சேர்த்து மொத்தம் 9 இடங்களிலே இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியது. கவனிக்கவும், தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் பொதுமக்கள் மீது, சுற்றுலா பயணிகள் மீது. பதிலடியாக இந்தியா நடத்திய தாக்குதல் தீவிரவாதிகளின் மீது. பாகிஸ்தான் இராணுவம், பாகிஸ்தான் ISI போன்ற அமைப்புகள் இருக்கின்ற தலைமையகங்களின் அந்த கட்டிடங்களின் மீது இல்லை. எனவே அதை இராணுவ தாக்குதலாக கொள்ள முடியாது. அதை இந்தியா போர் தொடுத்ததாக, பாகிஸ்தான் மீது போர் தொடுத்ததாக கொள்ள முடியாது. பயங்கரவாதிகள் எங்களை அடித்தார்கள், நாங்கள் திருப்பி பயங்கரவாதிகளைத்தான் அடித்தோம். அதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. அது சரியானதும் கூட. ஆனால் இந்த பதில் தாக்குதலுக்கு இந்தியா சுமார் 15 நாட்கள் எடுத்துக்கொண்டது. பலவிதமான நகர்வுகளை எதிர்பார்த்து, பாகிஸ்தானுடைய நகர்வுகளை எதிர்பார்த்து இந்தியாவும் தான் எப்படி நகர்வுகள் நகர்த்த வேண்டும், நிகழ்த்த வேண்டும் என்பதையும் உத்தேசித்து திட்டம் தீட்டி அதன்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் எடுப்பதற்காகத்தான் அந்த கால அவகாசம் தேவைப்பட்டது. அதை இந்தியா நன்றாக செய்திருக்கின்றது. இந்த புள்ளி வரையிலே பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுத்ததாகவும் கருத முடியாது, இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்ததாகவும் கருத முடியாது. அதாவது நேரிடையான போர் தொடுத்ததாக கருத முடியாது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து அவர்கள் மூலம் இந்தியாவில் தாக்குதல்கள் நடத்தி பஹல்காமிலே சுற்றுலா பயணிகளை சுட்டு வீழ்த்தியதெல்லாம் மறைமுக போரிலே சேர்த்தி. அதற்கு பதிலடியாக நேரடியாக போரிலே இறங்கினால் பாகிஸ்தான் குய்யோ முய்யோ என்று கதரும். மற்ற உலக நாடுகளும் இந்தியா போர் தொடுத்தது என்று கருதி அதற்கேற்ப தங்கள் நிலைப்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. நீங்களும் கவனித்திருப்பீர்கள், உலக நாடுகளை பொறுத்தவரையிலே இஸ்ரேலுக்கு ஒரு நியாயம், இந்தியாவுக்கு ஒரு நியாயம். அதை எவ்வளவு தவறாக இருந்தாலும் இந்தியா கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது, கவனத்தில் கொண்டிருக்கின்றது. சரி, அப்படியானால் இப்பொழுது போர் தொடங்கிவிட்டது. நேற்று இரவு, அதாவது புதன்கிழமை இரவு, பாகிஸ்தான் இந்தியாவிலே இருக்கின்ற 15 இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குவதற்கு முயற்சி செய்தது. குறிப்பாக இந்திய இராணுவத்தின் விமானப்படை பிரிவு தளங்கள். ஆனால் இந்தியா அந்த தாக்குதலை வெற்றிகரமாக எதிர்கொண்டது. அந்த மிசைல்களை எல்லாம், ஏவுகணைகளை எல்லாம், ட்ரோன்களை எல்லாம் வானிலேயே தடுத்து அழித்தது. பாகிஸ்தான் குறிவைத்த 15 இடங்களிலே ஒன்று கூட தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. அவர்களுடைய முயற்சியை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கின்றது. இந்த புள்ளியிலேதான் பாகிஸ்தான் இந்தியா போர் தொடங்கியிருக்கின்றது. அதுவும் பாகிஸ்தான் தான் போரை தொடங்கியிருக்கின்றது என்று உறுதியாக சொல்லலாம். இதற்காகத்தான் இந்தியாவும் காத்து கொண்டிருந்தது. அதனால் அதற்கு ஏற்ப தக்க பதிலடியும் கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு பாகிஸ்தான் இராணுவ தளங்களின் மீது இந்தியா பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. கராச்சி, ராவல்பிண்டி போன்ற இடங்களிலே இருக்கின்ற பாகிஸ்தான் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியிருக்கின்றது. அந்த முயற்சி எல்லாம் வெற்றியும் பெற்றிருக்கின்றது. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. திட்டமிட்டோ அல்லது தவறுதலாகவோ ஒரு கிரிக்கெட் மைதானமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அது ஏன் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது என்கின்ற விவரங்கள் இனிமேல் தான் வெளிவரும். இதிலேயும் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். பாகிஸ்தான் நம்முடைய இராணுவ தளங்களின் மீது தாக்குதலை நடத்தியது. பதிலுக்கு மட்டுமே இந்தியா பாகிஸ்தானிலே இருக்கின்ற சில இராணுவ தளங்களின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது, வெற்றியும் பெற்றிருக்கின்றது. பாகிஸ்தான் வெற்றி பெறவில்லை, இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த கோணத்திலே இருந்து பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் என்ன செய்ததோ அதற்கு தகுந்த சரியான அளவிலே மட்டும் இந்தியா எதிர்வினை ஆற்றியிருக்கின்றது. தன்னுடைய பக்கத்திலே இருந்து போரை மிகவும் தீவிரப்படுத்திவிடவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் இந்தியாவின் வியூகம். அதாவது உலக நாடுகள் இந்தியாவை குற்றம் சொல்வது கடினம் என்று பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது இந்திய அரசியல் தலைமையும் இராணுவ தலைமையும். இது மிகவும் வரவேற்க தகுந்த ஒன்றாகும். இதற்கு மேலே பாகிஸ்தான் பின் வாங்குவதும் சற்று கடினமாக இருக்கும். எனவே அது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்த முயற்சி செய்யும்.
இந்தியாவும் பதிலடி கொடுக்கும். அண்ட் திஸ் வில் கோ ஆன் ஃபார் சம் டைம். இது தொடர்ந்து சில காலத்துக்கு நடக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியே நடந்து கொண்டிருந்தால் ஏதோ ஒரு கட்டத்திலே இந்தியா தக்க பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக அதிகமான பதிலடி கூட கொடுக்கக்கூடும். அப்பொழுதும் இந்தியாவை குறை சொல்வது கடினம். ஏனென்றால் பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியிலே தான் இப்படி தாக்கி இருக்கின்றார்கள் என்றுதான் எல்லா நாடுகளும் கருதும். அதை நோக்கித்தான் இந்தியா சென்று கொண்டிருக்கின்றது. ஆக போர் தொடங்கிவிட்டது. மேலும் இந்தியா போரை தொடங்கவில்லை, பாகிஸ்தான் தான் இந்த போரை தொடங்கி இருக்கின்றது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.